ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வேஸ்ட் மெட்டீரியல் கிராஃப்ட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பழைய வளையல் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரீயூஸ் ஓல்டு பேங்கிள் வச்சு கன்வெர்ட் பண்ணி நம்ம புது பேங்கிளாக வந்து இது ரெடி பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். உங்ககிட்ட இருக்கிற பழைய பேங்கிள், இது வந்து கண்ணாடி வளையல், எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாடலில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்கணும், அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ரைனி ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து மல்டி கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கிங்க. லேஸ், நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அந்த லேஸ், இதுவும் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சிசர், ஃபேப்ரிக் க்ளூ, B7000 க்ளூ, இந்த ரெண்டு க்ளூவில் நீங்கள் எது வேணால் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே அளவு இருக்கிற பேங்கிள்ஸ் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இது மூணுமே வந்து ஒரே அளவாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைமிங் எடுக்கும். இல்லை நீங்கள் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும். உங்களுக்கு எந்த க்ளூ வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வளையல் ஒரு ஒன் சைடில் மட்டும் இந்த B7000 க்ளூ வந்து அப்படி லைட்டாக வந்து நீங்கள் தடவிக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு பேங்கில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். ஆனால் என்னென்னா, ஃபேப்ரிக் க்ளூவை விட இந்த க்ளூ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும், ட்ரையாக ஆகும். இப்போ அடுத்த பேங்கில் எடுங்க. உங்களுக்கு வந்து அந்த வளையல் ஒரு லென்த்து ஸ்மால் சைஸ் வேணாலும் நீங்கள் ஸ்மால் சைஸ்லேயும் பண்ணலாம், பெரிய சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து பெரிய சைஸில் நீங்கள் பண்ணலாம். இது அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் பேங்கிள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், மீடியமாக ஒரு 3 பேங்கிள் தான் நான் எடுத்து இருக்கேன். இல்லை நீங்கள் வந்து இது கூட வந்து 4 பேங்கிள், 5 பேங்கிள், 6 பேங்கிள் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரீயூஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம தூக்கி போட போகிற இந்த பேங்கிளை வச்சு ஒரு அழகாக ஒரு புது டிசைன் உள்ள பேங்கிள்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுக்கலாம். இது ட்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இன்னொரு பேங்கிளில் வந்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பேங்கிளில் வந்து சிங்கிள் பேங்கிள் எடுத்துக்குங்க. இது வந்து மிரர் பேங்கிள் தான், இது கண்ணாடி வளையல் தான் இது. ஸோ இதில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே வந்து இந்த ரைனி ஸ்டோன் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். நீங்கள் இந்த ஒர்க்கு ஃபினிஷிங் பண்ண பிறகு பாருங்கள், சிம்பிளாக இருந்த ஓல்டு பேங்கிள் எப்படி அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய பேங்கிளை வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணாலும் நல்லா டக்குன்னு அது வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு, ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு மற்ற ஒர்க்கில் நீங்கள் வந்து பண்ணணும். இல்லைன்னா அந்த டிசைன் ஷேப் வந்து உங்களுக்கு மாறி போயிடும்.
இப்போ எங்கே ஃபினிஷிங் பண்ணமோ அதே இடத்துல வந்து இது கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க, ஈவனாக இருக்கும். நம்ம சில்க் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணும் போது சில்க் த்ரெட்டை வந்து சுற்றிட்டு நம்ம அதுக்கு மேலே இந்த ரைனிங் ஸ்டோன் ஒட்டுவோம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, டேரெக்டாகவே நம்ம வந்து இந்த ரைனிங் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிடலாம். பார்த்தீங்களா, இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து இதில் நம்ம இந்த லேஸை வந்து எப்படி இதில் ஒட்டி அழகுபடுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம இந்த சுற்றி இந்த பேங்கிள் அழகாக ஒட்டிட்டோம். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லை உங்கள்கிட்ட இதுக்கு பதிலாக ஸ்டோன் செயின் இருந்தாலும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலரும் இருக்குது. இதுவும் நல்லா பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கும் நான் வந்து B7000 க்ளூவே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து B7000க்கு பதிலாக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து கொஞ்சம் டைமிங் வந்து கொடுக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய டைமிங் வந்து எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த க்ளூ வேணும்னு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே தெரியணும்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணினே வாங்க. அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் வீடியோவை நான் ரெகுலராக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஆரி, பேசிக் அண்ட் அட்வான்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரூச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங், குல்லிங் பேப்பர் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒட்டிட்டு இதை வந்து நீங்கள் எந்த லென்த்துக்கு வேணுமோ பார்த்துக்குங்க. அதுக்கேற்றாப்புல இதை வந்து எக்ஸஸாக இருக்கிற இந்த லேஸை வந்து கட் பண்ணிக்குங்க. இதுக்கும் கொஞ்சம் நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேராக பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் வேணும்னா நீங்கள் இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதே போல் பேங்கிள் வந்து இன்னொன்று வேணும்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து பாருங்கள், எனக்கு ஒன் சைட் பேங்கிள் தான் எனக்கு வேணுனாலும் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து 2, 3, 4 பேங்கிள் எத்தனை பேங்கிள் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் இந்த பேங்கிளும் இதே போல் ரெடி பண்ணி இதுக்கு வந்து பேராகவும் நீங்கள் வந்து இந்த சைடும் ரெடி பண்ணி நீங்கள் வந்து போடும் போது இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பேங்கிளோட நீங்கள் வந்து பிளைன் பேங்கிள் சேர்க்கும் போது, இப்போ எக்ஸாம்பிள் இதே போல் பிளைன் பேங்கிள் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து இது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், என்கிட்ட பிளைன் பேங்கிள் இல்லை, அதனால் நான் வந்து டிசைன் பேங்கிள் தான் வச்சுருக்கேன். இதுவும் கண்ணாடி வளையல் தான். இப்போ இதோட இன்னொரு பேங்கிள் நீங்கள் செஞ்சு போடும் போது ஒரு 12 பேங்கிள்ஸ் போடுறீங்கன்னா அதோடு நீங்கள் இது சேர்த்து போடும் போது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் ஒர்க் ஐடியா வேணும், ரீயூஸ் பேங்கிள் வச்சு நம்ம நிறைய பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவராத்திரி கிஃப்டாகவும் இது வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோவை போய் பாருங்கள். இது ஒரு ஐகான் வந்து நான் மேலே தரேன் பாருங்கள். இது எல்லாமே வேஸ்ட்டு கிராஃப்ட் மெட்டீரியல் தான். இது நான் என்ன மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னு அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வாங்க, இதே மாதிரி உங்களுக்கு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நிறைய வீடியோ வேணும்னா கீழே வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரே ஒரு பேங்கிள் நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா. இப்போ நான் என்னுடைய ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.